ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. தனுசு லக்னத்துக்காரங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும். அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும்? இந்த ஜாதகரை ஒரு தரத்தோட தகுதியோட தான் இந்த உலகத்துல வாழ வைக்கும். சட்டம் படிக்கிறது, மருத்துவம் படிக்கிறது, உபதேசம் படிக்கிறதுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும். குருவுடைய வீட்டுல அந்த லக்கணம் விழுந்து அந்த குரு அந்த ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்று விட்டால் இந்த லக்னாதிபதி குரு எங்க இருந்தாலும் சரி 12 கட்டத்துக்குள்ள இந்த ஜாதகம் எந்த லக்கணமா இருந்தாலும் சரி லக்னாதிபதிக்கு 3 கூட தொடர்பு இருந்தா சுயமுயற்சியில் முன்னேறியவர்னா ஆமாப்பா. இப்ப இங்க சனி சுக்கரனோட சேர்ந்துச்சுன்னா சுகமே சொல்ல ஐயா வணக்கம். தனுசு லக்னத்துக்காரங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும். அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும்? தனுசு லக்கணத்துல பிறந்த ஒரு ஜாதகர் அந்த ஜாதகருடைய ஜாதகத்துல எந்த மாதிரி கிரக அமைப்புகள் எந்த கிரக இணைவுகள் இருந்தா நன்மையை பயக்கும். இப்ப நல்லா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் அவங்க ஜாதகத்தை கையில வச்சுக்கிட்டு ஒப்பிட்டுக்கிட்டே வரலாம், தவறே வராது. கரெக்டா? இப்ப இந்த தனுசு லக்கணமே ஒரு சிறப்பான லக்கணம் சார். குருவுடைய வீடு. குரு அப்படின்னாலே பிறர் மதிக்கத்தக்க வாழ்க்கைங்கிற குருனால 10 பேருக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர். குரு அப்படின்னாலே தலைமை தான். எங்கேயும் போறங்க தலைமை யாரு? குருவை தான் தலைமை வைப்பாங்க. ஒரு தலைமைங்குது. இதெல்லாம் இந்த தனுசுக்கு இருக்கும். லக்கணங்கள்ல அந்த தனுசுக்கு அது ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. கேட்டாங்கய்யா? கண்டிப்பா. இங்க ஒரு ஆளுக்கு லக்கணம் உதிக்குது. அவர் பிறந்த நேரத்துல லக்கணம் விழுகிறது தனுசுல விழுகுது அப்படின்னா இங்க லக்னாதிபதினு சொல்லக்கூடியவரே குரு. குருவின் அம்சத்தில் லக்கணமாக பிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப குருவுடைய வீட்டுல அந்த லக்கணம் விழுந்து அந்த குரு அந்த ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்று விட்டால், குரு எங்க இருந்தாலும் தன் வீட்டை பார்த்தால், குருவுடைய வீட்டை எதை லக்கணத்தை பார்த்தால், அப்ப எங்க இருந்தா லக்கணத்தை பார்க்கும்? மிதுனத்துல இருந்தா லக்கணத்தை பார்க்கும். மேசத்துல இருந்தாலும் பார்க்கும். மிதுனத்துல இருந்தாலும் பார்க்கும். சிம்மத்துல இருந்தாலும் பார்க்கும். இப்படி அந்த குரு தன்னுடைய வீடு. இன்னொரு வீடு மீனத்தை பார்க்கறதுன்னு ஒண்ணு வரும். ஆனா நமக்கு இப்ப கான்செப்ட் தனுசு லக்கணத்தை பார்த்தால் இந்த ஜாதகரின் நிலை உயரும். இந்த ஜாதகர் பிறர் மதிக்கத்தக்க வாழ்க்கை வாழ்வார் அப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லிடலாம். ஆட்சி உச்சம்ங்கிறது மீனத்திலயோ தனுஷ்லயோ குரு இருந்தாலும் இல்ல கடகத்துல குரு இருந்தாலும் அதே விளக்கணும். அதுக்கப்புறம் கடகத்துல குரு இருந்தா 8ல உச்சன்னு சொல்லிடக்கூடாது. அங்க உச்ச நிலை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகரை ஒரு தரத்தோட தகுதியோட தான் இந்த உலகத்துல வாழ வைக்கும். எப்படி தகுதியோட தான் ஒரு அந்தஸ்து, ஒரு ஸ்டேட்டஸா இருக்கும் சார், எனக்கு ஒரு அந்தஸ்தா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னா இது மாறாது. கேட்டாங்கய்யா? புரியுது. அப்ப இந்த லக்கணத்துக்கு யோகின்னு சொல்லக்கூடிய யாரு? செவ்வாயும் சூரியனும். அப்ப இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் சூரியன் பலம் பெற்றாலும் இருவரும் இணைந்து கொண்டாலும், எப்படி இணைந்து கொண்டாலும் அது எங்க இருந்தாலும் சரி, இங்கிட்டு போயிருச்சு அங்கிட்டு போயிருச்சு மறைஞ்சிருச்சு, இணைஞ்சிருக்கா பாக்குதா, இந்த அமைப்பு இருந்தாலும் இந்த ஜாதகம் புகழின் உச்சியை அடையும். நல்ல நிர்வாக பொறுப்பு, நல்ல ஒரு அந்தஸ்து, எந்த தொழிலும் பிரைவேட்ல வளர்த்தா பெரிய அதிகாரியா இருப்பாங்க, கவர்மெண்ட்ல இருப்பாங்க, அரசியல்ல போனாலும் மதிப்பு மரியாதை இருக்கும். இந்த இணைவு இவங்களை எப்படினாலும் புகழின் அந்தஸ்துக்கு கொண்டு வரும். சரியா சொல்றது? புரியுது. இந்த அமைப்பு இருந்தாலே நீங்க நம்பிக்கையா இருக்கலாம் சார், ஜெயிச்சிடலாம், நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. சரி, லக்னாதிபதி குருன்ட்டனா இந்த குரு எங்கேயாவது சூரியனுடைய தொடர்பு பார்வை சேர்க்கையில, குருவுடைய பார்வை சேர்க்கையில, எப்படி குருவுடைய பார்வை சேர்வையில இந்த லக்னாதிபதி குரு எங்க இருந்தாலும் சரி 12 கட்டத்துக்குள்ள இந்த ஜாதகம் உயர்வை அடையும். இவருக்கும் நல்ல எதிர்காலம் உண்டு. எப்படி? சூப்பர். 100% மாறாது. இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடம் பாதகம், 11ஆம் இடம் மாறாகும். இங்கே சுக்கிரன் இந்த லக்கணத்துக்கு பலம் குறைஞ்சாலும் 3/8 12 போனாலும் சரி,
நீசம் பெற்றாலும் சரி, பலம் குறைஞ்சாலும், பாவிகளின் தொடர்பில் இருந்தாலும் ராஜயோகம் அடைவார். அதே மாதிரி புதனும் சுக்கிரனும் இங்க பாதிக்கப்படும் பொழுது யோகங்கள் உண்டு. 7ஆம் இடமே சார், இது 10ஆம் இடம், இது 11ஆம் இடம்னா மூத்த உறவுகள், சித்தப்பா, கூட்டாளிகள், மன வாழ்க்கை, பொது வாழ்க்கை, பிறருக்கு உதவி செய்வதனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள், ஒரு தொழில் ஆரம்பிச்சேன் அதுல கைகூடல, இதெல்லாம் அவர் சந்திப்பார். கொஞ்சம் மைனஸ் இருக்கும், ஆனா பிளஸ் அதிகம். ஆமா, ஒரு முறை எத்தனை வாட்டி? ஒரு முறை கூட்டாளியால ஏமாந்தேன், தொழில் பண்ணி ஏமாந்தேன், கூட்டு சேர்ந்து ஏமாந்தேன், ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு எனக்கு ஒரு சிரமம், உதவி செஞ்சு சிரமம், இப்படின்னு ஒரு டைம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அந்த பாவாதிபதி கெடும் பொழுது தன் ஆதிபத்திய பலனில் ஒரு பாதிப்பை தராம விடாது. இது ஜென்ரல். ஆனா மறுபடி யோக பலன்கிறது வேற. இதெல்லாம் சந்திச்சு இவரை உயர்நிலைக்கு கொண்டு சென்றோம். ஐயா போங்க, நான் வரேன், ஆரம்பத்துல தொழில் பண்ணி லாசானே கூட்டாளி, அதுக்கப்புறம் உயரம் வந்துட்டேன், பொதுமக்கள் மத்தியில எனக்கு இழந்த அந்தஸ்தை மீட்டிட்டேன். இந்த புதனும் சுக்கிரனும் நீசம் பெற்றாலும் கெட்டு விட்டாலும் இந்த ஜாதகர் நல்ல ஒரு உச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாச்சு. எதிர்பாராத உச்சம். நான் வாழ்க்கையில் இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கல, எனக்கு அந்த அந்தஸ்தை வந்துருச்சு. ஆனா நான் பாடுபட்டேன், அவஸ்தைப்பட்டேன், ஆனா அதெல்லாம் கிராஸ் பண்ணி உயர்நிலையை நான் அடைஞ்சிட்டேன். எப்படி பார்த்தீங்களா? சூப்பர். எந்த துறையில இறங்கினாலும் அதுல ஒரு வெற்றி காணக்கூடிய சூழ்நிலையை அவங்களுக்கு தந்துரும். கரெக்டா? இதை பார்த்துக்கணும். இதே ஜாதகத்துல செவ்வாய் பலம் குறைஞ்சிருச்சு, சூரியன் நல்லா இருக்கு, 5 கூடையவன் பூர்வ புண்ணியாதிபதி பாதிக்கப்பட்டார், ஆனா 9 கூடையவன் நல்லா இருக்கார். ஒரு முறை வாழ்க்கையில ஒரு டீப் ப்ரமோட் வரும், ஒரு பொருளாதார இழப்பு, ஒரு உயர போய் ரிவேர்ஸ் ஆனேன், 9 வலுத்ததுனால மறுபடியும் உயர்ந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சூப்பர். லக்னாதிபதி பலம் குறைஞ்சிட்டாரு. யாரு? குரு. குரு 2ல நீசம், 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 6ல போயிட்டார், 8ல போயிட்டார், 12ல போயிட்டார், 8ல உச்சம் பெறாரு, 3ஆம் இடத்துல இருந்தா 9ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. இது 2 டிக்கி. நீசமாயிட்டாரு, 12ல போயிட்டாரியா, 6ல போயிட்டாரியா அப்படின்னு ஒண்ணு என்ன சொல்லணும்? இவர் இடம் மாறி, உறவுகளை பிரிந்து இடம் மாறி கடின உழைப்பில் உயர்ந்தவர், படாத பாடுபட்டு உயர்ந்து வந்தேன். உயர்ந்துருவார். ஏன்னா குருவுக்கு 3 பார்வை, எப்படியும் சூரியனோ உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு வந்துடும். ஆமா, 4 வெளியூர் போய் உயர வந்தேன், உறவுகளை பிரிஞ்சு உயர வந்தேன், கஷ்டப்பட்டு உயர வந்தேன், எனக்கு யார் ஹெல்ப்பும் இல்லை. லக்னாதிபதி கெட்டு விட்டா அவர் மற்றவங்க உதவி எதிர்பார்த்து, அதாவது சொந்த உதவி, அவரா உயர வரணும். இதே லக்னாதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னாதிபதிக்கு 3 கூட தொடர்பு இருந்தால் சுயமுயற்சியில் முன்னேறியவர்னா ஆமாப்பாங்க. ரூல்ஸ் மாறவே மாறாது. சார் சிலர் ஒரு ஆள் உதவியில முன்னேறவங்க இருக்காங்க. எனக்கு எங்க ஃபாதர் சைடு ஹெல்ப்பு, மதர் சைடு ஹெல்ப்பு, எங்க மாமா ஹெல்ப் பண்ணாரு, எங்க அப்பா ஹெல்ப் பண்ணாரு, என் நண்பர் ஹெல்ப் பண்ணி உயர்றது ஒண்ணு. ஊர்ல இருந்து வரும்பொழுது அங்கிருந்து பணம் கையில கொண்டு வந்து வெளியூர்ல தொழில் செஞ்சு உயர வர்றவங்க உண்டு. ஊரை விட்டு வெளியே வரும்போது சாதாரணமா ஏழ்மை நிலையில இங்க லேபரா இருந்து, அடிமை வேலையில இருந்து சம்பாரிச்சு பெரிய ஆளா பெரிய லேபரா வர்றது உண்டு. கேட்டாங்கய்யா? கண்டிப்பா. அதை வேறுபடுத்தி சொல்றதுதான். இதுதான் இந்த அமைப்புல இருக்கும். சூப்பருங்க. கேட்டாங்க சொல்றது. இந்த ஜாதகத்துல மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. குரு இருக்காருல்ல, குரு செவ்வாய், குரு சூரியன், இந்த தொடர்பு இருந்தா நல்ல சொத்து மதிப்பு, வாகனங்கள் நிறைய கிடைக்கும். இங்க செவ்வாய் புதன் சேர்க்க வந்துருச்சுன்னு வைங்க, காலில் காயம் போட்டு கவனமா இருக்கும். கால் வலி இருக்கான்னு கேட்டா ஆமாம்பாங்க. அப்ப எதுல எச்சரிக்கையா இருக்கணும், எதுல கவனமா இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா. இந்த செவ்வாய் புதன் சேர்க்க பாருங்க, 2 விதமான தொழில் செய்வாங்க, வெளியூர்ல போய் புகழடைவாங்க. இப்படி நீங்க நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரலாம். சூப்பர். இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் யோக கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் ஒரு பாதி வாழ்க்கை விரயம் பண்ணி மேல வருவாங்க. யோக கிரகங்கள் நல்லா இருந்தா கீழ்நிலையில் எவ்வளவு கீழ்நிலை மேல்நிலைக்கு வந்துருவாங்க. தனுஷ் லக்னத்துக்கு பொதுவா எப்படி குணங்கள் இருக்கும்? அதான் சொல்றேன், இவங்க உபதேசம் பண்ணக்கூடியவங்களா, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தனுசுல இருப்பாங்க. பெரிய பெரிய முதலாளிக்கு பிஏவா இருப்பாங்க, பார்த்திருக்கீங்க? அதாவது இவங்களுடைய நட்பே உயர்ந்ததா இருக்கும். நான் இந்த எம்எல்ஏ கூட இருக்கேன், நான் இந்த மந்திரி கூட இருக்கேன், நான் இந்த ஓனருக்கு நான் பிஏவா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரியவனுடைய ஆலோசகரா நட்பா இருக்கிறது தனுசுக்கு நல்லா இருக்கும்.
இவங்க குணம் என்னன்னா யாருக்காவது ஒரு உபதேசம் இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்றதுல வல்லவங்க. அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. ரொம்ப பிடிக்கும். ம். தன்னுடைய திறமையை வந்து மற்றவங்களுக்கு சொல்றதுல இவங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாரு வீட்டுல இருக்கவங்க இப்ப தனுசு லக்னத்துல ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த பிள்ளை பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமா, அது இல்லைன்னா அவங்களுக்கு வெறுப்பாயிடும். நம்ம பாருங்க, இவ்வளவு தனுசுல ஒரு கிரகம் இருந்தாலே தன் பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்காங்கிறத மெயினா பார்ப்பாங்க. ஓ, கிரகம் இருந்தாலே நம்ம சொல்றது எடுபடுதான். அப்ப லக்னமா இருந்தா எப்படி இருக்கும்? இது பாருங்க, சட்டம் படிக்கிறது, மருத்துவம் படிக்கிறது, உபதேசம் படிக்கிறதுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும். கவுன்சிலிங் கொடுக்கறதுல பெஸ்டா இருப்பாங்க, ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க. இவங்க எங்கேயாவது ஒரு ஜாப் போனாலும் கௌரவமான ஜாப் தான் இருக்கும். தொழில் பண்ணாலும் ஒரு கௌரவம் இருக்கும். விஸ்வாசம் அப்படிங்கிறது இந்த தனுசுக்கு உண்டு. அங்கதான் மூல நட்சத்திரம் இருக்கு. கேது மூலம் ஆஞ்சநேயர், ஆன்மீகம், இதெல்லாம் வந்து இந்த இதுக்கு உண்டு. நல்ல பிரிச்சுவல் ஆன்மீகத்துலாம் ஈடுபாடு உள்ளவங்க நிறைய பேர். ஏதாவது ஒரு 10% நம்ம சொல்லுக்கு மாறி இருக்கலாம், அது வேற சில கிரகம் வச்சு, ஆனா மேக்சிமம் அது இருக்கும். நிச்சயமா. அதே போல இந்த தனுசு கூட்டு தொழில் பண்ணலாமா? பாருங்க, உபயலக்கணத்துக்கு 7ஆம் இடம் மாரகம், 7ஆம் இடம் பாதகம். கூட்டு தொழில் ஆகாது. மற்ற கிரக இணைவுகளை வச்சு என்ன செய்யணும்னா, ஒரு தடவை கூட்டு சேர்ந்து பாதிக்காரான்னு மற்ற கிரக இணைவை பார்க்கணும். ஆனா இவங்க 7ஆம் இடம்ங்கிற கூட்டாளி, மனைவி, நண்பர்கள் மூலம் இவர்கள் ஒரு பாடம் படிப்பார்கள். ஒண்ணு திருமண விஷயத்துல வரலைன்னா கூட்டாளி விஷயத்துல வந்துடும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இதுல ஒரு அனுபவப்பட்டு தான் ஆகணும். சார், மாரகாதிபதி பாதகாதிபதினு இருந்தா இதுல இவங்க ஒரு விஷயத்தை சந்திச்சு அதுதான் முதல்ல நம்மளை இழுக்கும். முதல்ல முடிச்சு விட்டு தான் அடுத்த லாபத்தையும் கொடுக்கும், யோகத்தையும் கொடுக்கும். பாதகாதிபதி எங்க உட்கார்ந்துருக்கு, அட்டமாதிபதி எங்க உட்கார்ந்துருக்கோ அங்கதான் நமக்கு அந்த அது எங்க நம்ம வலையில தான் மாட்ட வைக்கும். அதை நோக்கி தான் இன்ட்ரெஸ்ட் போகும். நீங்க சில நேரம் சொல்லுவீங்க, குழந்தைகள் தண்ணி பக்கத்துல விடானா அந்த தண்ணி பக்கத்துல ஓடுங்கிறீங்கல்ல, நீர்ல கண்டமா தண்ணி கிட்ட தான் போகும். சொல்ல புரியுதா? இது வந்து விதி. இவ்வளவு சொல்றாச்சு, ஒரு ஸ்பெசிபிக்கா இந்த கிரக இணைவு மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கிரக இணைவு வந்து தனுசு லக்னத்துக்கு. அதான் தனுசு லக்னத்துக்கு குரு செவ்வாய், குரு சூரியன், இந்த இணைவு சொல்லிட்டேன். நான் சொல்ல புரியுதா? இது தனுசு லக்னத்துல சூரியன் இருந்தாலும், லக்னத்துல சூரியன் இருந்தா, செவ்வாய் இருந்தாலும், குரு இருந்தாலும், குரு பார்த்தாலும் செவ்வாய் பார்த்தாலும் சூரியன், இது மூணுக்குள்ள ஒண்ணு இருந்தாலும் பார்த்தாலுமே இது சூப்பர் தான். ஓ, இது கூட ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் நம்ம. இங்க சுக்கிரனோட சேர்ந்த கிரகத்தை கவனிச்சு பார்க்கணும். இங்க இப்ப தனிச்சு சுக்கிரன் இருந்தா எதுவும் பார்க்காம இல்ல, சுக்கிரனோட சேர்ந்த கிரகம். இப்ப இங்க சனி சுக்கிரனோட சேர்ந்துச்சுன்னா டாக்குமெண்டேஷன் பொருளாதாரத்துல ஒரு தடவை இவர் ஒரு அனுபவத்தை சந்திச்சுதான் ஆகும். ஓ, இப்ப சூரியன் சுக்கிரனோட சேர்ந்துருச்சுன்னா, சூரியன் சுக்கிரனோட சேர்ந்துருச்சுன்னா இவர் வந்து பாத்துங்க மேலதிகாரி, தந்தை, அரசியல்வாதி, அரசாங்க அதிகாரிகிட்ட கவனமா இருக்கணும். சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்துச்சு, சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்துச்சுன்னா இவர் கடன் வாங்கக்கூடாது, ஹெல்த்தை கவனமா பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். இவருக்கு வந்து அதுல கவனமா இருக்கும், கடன் வாங்கக்கூடாது, ஹெல்த்தை கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா இது 6க்கும் 8 கூடவன் ஆயிரும். இப்ப புதன் சுக்கிரனோட இருந்துச்சு, புதன் சுக்கிரனோட சேரும் பொழுது இங்கேயும் பாருங்க, பெண் நட்புகள், கூட்டாளிகள், என்னது பெண் நட்புகள், கூட்டாளிகள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாங்கா வெளியில போகும்போது, வெளியூர் வெளியில போகும்போது அப்பெல்லாம் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு புதன் சுக்கிரன் சேர்க்கை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பொருளாதார இதிலும் சரி, நண்பர்களை கூட்டிட்டு வெளியே சுற்றுலையும் கவனமா இருக்கணும். நிச்சயமா. செவ்வாய் சுக்கிரன் ஆச்சு, செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க குழந்தைகளால் ஒரு கவலை இருக்கும். ஆனா வெளியூர்ல போய் பொருளாதாரத்தை சேர்க்கறதுல வல்லமை மிக்கிறது. ஒரு முறை பொருளாதார வரையம் இழந்த அந்தஸ்து மீட்டு செய்யும். குழந்தைகளால் ஒரு மனக்கவலை ஏற்படும். இப்படி நீங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே சொல்லிக்கலாம். அத குரு சுக்கிரன் இருந்துச்சு, கீழே விட மாட்டாங்க நம்ம. குரு சுக்கிரன் இருந்துச்சு, குரு சுக்கிரன் இருக்குன்னு வைங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா பேராசைப்படக்கூடாது. முதல்ல போற உத்தியோகத்தை இவர் கையை விட்டு போயிடும். 2வது உத்தியோகம் நல்லா இருக்கும். எந்த இடத்துல போனாலும் தன்னை முதன்மைப்படுத்தாம இருக்கணும். குரு சுக்கிரன். சனி சுக்கிரன் ஆச்சு, சனி சுக்கிரனுக்கு தான் சொன்ன பொருளாதாரத்திலேயும் ரெக்கார்டுலயும் கவனமா இருக்கணும், கண் சம்பந்தப்பட்ட இருக்கணும். இவ்வளவுதான். அப்ப இங்க சுக்கிரனோட சேர்ந்த கிரகத்தையும் புதனோட சேர்ந்த கிரகத்தையும் தான் நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அப்ப ராகு சுக்கிரன் இருந்துச்சு, ராகு சுக்கிரன் வந்து பிரச்சனை இல்லை சார். பொதுவா சுக்கிரனோட ராகு சேரும் பொழுது இங்க சுக்கிரன் பாதிக்கப்படும் போது ஒரு யோகம். கேதுவோட இருந்தாலும் அதேதான், கேதுவோட இருந்தாலும் சரி. இங்க மாரகாதிபதி பாதிக்கப்படுதார். அப்ப மாரகத்தன்மை பாதகத்தன்மை சற்று குறையும். ஓ ரைட், சூப்பர் சூப்பர். பொதுவாகவே வந்து நச்சு மாரகாதிபதி பாதகாதிபதி கெடுவது பாவிகளோட சேரும் பொழுது அதனுடைய தன்மைகள் கொஞ்சம் நமக்கு குறைச்சு விட்டுரும். சூப்பர். யோகத்துல அள்ளி விட்டுரும். உறவுகள்ல நம்ம அப்படி இருக்கும். அருமை நச்சு. நெஞ்சார்ந்த நன்றிகள் நச்சு. சுகமே சொல்லுங்க. வணக்கம்.